விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் டிஃபனி ஷேடன் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஜேட்கர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் ரொம்ப டாமினன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேட்கர்கள் ஃபேவரட்டியாக இருக்காங்க. இந்த இடத்துல சாம்பியனாக இருக்க டிஃபனி ஷேடன் பயங்கர அண்டர்டாகாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த இந்த மேட்சோட ஃபியூட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீல்டனை வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹிண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க 1 செகண்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ தான் ரீசெண்டாக டிஃபனி ஷேடன் 300 days ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆயிருந்தாங்க. பட் அவங்களுடைய டைட்டில் ரேட் ரொம்ப புவராக தான் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் படி எனக்கு தெரிஞ்சு ஜேட்கர்கள் கிட்ட டைட்டில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட டைட்டில் கொடுத்தா அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆப்போனன்ட்ஸும் கிடைப்பாங்க, நியூ ஃபியூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். ஸோ ஜேட்கர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாம்பியன் ஆயிருப்பாங்களான்றது தெரியல. பட் டிஃபனி ஷேடனுடைய டைட்டில் ரேட் ரொம்ப புவராக இருக்குது. WWE இந்த சான்ஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு டைட்டில் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் படி நியூ சாம்பியனாக ஜேட்கர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. WWE திடீர்னு வந்து நம்ம டிஃபனியை கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக ரிட்டைன் பண்ணலாம். நான் என்னோட ஒப்பீனியனை வந்து பார்த்தீங்கன்னா